அந்த விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? அது என்ன சார் ஒரே ஒரு விஷயம்? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையில் இருக்க பணம் போய் ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரி பயங்கர ஃப்ராடு. அதில் எதுக்கடா போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்? நான் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க பயங்கர ரிஸ்க் ஜாஸ்தி, அதில் எதுக்கடா போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையில் இருக்க பணம் போய் ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி பயங்கர ஃப்ராடு. அது வேலைக்கு ஆகாது, எதுக்கு தேவையில்லாம போகிறேன், அதுக்கு பதிலாக நீ ஏதாவது எஃப்டியோ இல்லை ஆர்டியோ ஏதாவது போட்டு போட, பணம் அட்லீஸ்ட் சேஃபாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா சார், ஷேர் மார்க்கெட்டில் பணம் நிறையா வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனால் சில விஷயம் வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, பயமாகவும் இருக்கும். சில பேர் வந்துட்டு நாடே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நாடு இன்னும் 10 வருஷத்துல திவால் ஆகிடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க சார். ஒரு மீட்டிங்கில் இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, இந்த பேப்பரில் படித்தா அப்படி சொல்கிறாங்க, அப்படி படிச்சுறாங்க. ஒரே பயமாக இருக்குது சார் அது. ஏன்னா திடீர்னு பாகிஸ்தான் இந்தியாவை அடிக்கிறான்னா, சைனாவோட பிரச்சனை இருக்குது, நாளைக்கு நாடே மோசமாக போச்சுன்னா, நாட்டில் வந்து என்னது விலை உயர்வு ஜாஸ்தியாக இருக்குது, வேலையில்லா திண்டாமல் இருக்குது, அப்படி ஏகப்பட்ட நியூஸ், நெகட்டிவ் நியூஸும் பாசிட்டிவ் நியூஸும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் வருமா? அப்படி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணணும், எந்த நம்பணும், எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். லாஜிக்கான கேள்வி தான். அவர்கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன தெரியல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாருங்க. அந்த விஷயத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நாடு வந்து அடுத்த 10 வருஷமோ இல்லை 20 வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு. இந்த நாடு இல்லை, எந்த நாடுமே நான் சொல்லுவேன், பட் நம்ம நாட்டை பத்தி பேசுவோமே, நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? அது என்ன சார் ஒரே ஒரு விஷயம்? ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். ஜிஎஸ்டியா சார்? என்ன சார் நீங்க சொல்ல, ஜிஎஸ்டி பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட பிரச்சனை, அது இதுன்னு அப்படி இன்னொன்னுமோலாம் சொல்றாங்களே சார் அப்படின்னா, அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க பார்த்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டின்றது வந்து டேட்டாவை மாசம் மாசம் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி இவ்வளோ கலெக்ஷன் கவர்மெண்ட் கிட்ட வந்திருக்கு சார். திருப்பி அதையே சொல்றீங்க சார், ஜிஎஸ்டி கலெக்ஷன் அவ்வளோ வருதுன்னா அதுக்கு முன்னாடி இது இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கம்ப்ளைண்ட்லாம் பண்றாங்களே சார் அப்படின்னு. அதையும் மாற்றி வையுங்கள். ஜிஎஸ்டி என்பது என்ன? சில வருஷங்களுக்கு முன்னாடி 1 லட்சம் கோடி ஒரு மாசத்துல கலெக்ட் ஆன, ஆஹா பயங்கர கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு காலம் இருந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி. 1 லட்சம் கோடி நம்ம கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிருக்கு, பெரிய விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா 2,37,000 கோடி ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி. அதாவது 1 லட்சம் கோடி எங்க, 2,37,000 கோடி எங்க? டபுள் இல்ல, மோர் தென் டபுள் கலெக்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ஒரு பேராமீட்டர் மாதிரி, நம்ம நாட்டின் எக்கானமி நல்லா இருக்கு சார். இது என்ன சார், இது நம்புற மாதிரி? அதான் உண்மை. ஏன் சார் டாக்ஸ் கட்டுறாங்க? ஜிஎஸ்டி டாக்ஸ் தானே சார், வரி தானே சார். அது வரி எப்படி கட்டுவான்? எனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு, இல்லை நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் போயிட்டு இருக்கீங்க சார், இன்கம் டேக்ஸ் ஒரு 1000 ரூபா கட்டுங்க. நான் ஏன் சார் இன்கம் டேக்ஸ் 1000 ரூபா கட்டணும்? நான் வந்து என்னோட வருமானமே 500 ரூபா தான், நான் ஏன் சார் 1000 ரூபா டேக்ஸ் கட்ட மாட்டீங்களா? ஆனால் இதையே நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து வருமானம் வருது உங்களுக்கு, மாதம் 1 லட்சம் வச்சுக்கோங்க. இது அஃப்கோர்ஸ் இப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா டேக்ஸ், 1000 ரூபா சார், என்ன சார் பிரச்சனை, நான் கட்டிட்டு போறேன், எனக்கு 12 லட்ச ரூபா வருமானம் வந்து 1000 ரூபா நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு. உடனே 12 லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்னு கால்குலேட்ல பண்ணேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். 1000 ரூபா நான் கட்டிட்டு போறேன், அதுதான் டியூட்டி. நீங்க வெறும் 500 ரூபா சம்பாதிக்கும் போது 1000 ரூபா நான் டாக்ஸ் கட்ட சொன்னா முடியாதுன்னு நீங்க சொன்ன அதே நீங்களே 12 லட்சம் ரூபா நான் சம்பாதிக்கிறேன், நான் 1000 கட்டிட்டு போறேன் சார், ஒன்றும் பெரிய விஷயம், நான் கட்டணுமா 1000 ரூபா தான் நான் டாக்ஸ் கட்டணும் கட்டு. ஏன்? அந்த 12 லட்சம் உங்ககிட்ட வருமானம். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நடக்குது, கம்பெனிங்க ரன் ஆகுது, நிறைய விஷயம் நடக்குது, அந்த நடத்துபவர்கள் இந்த டாக்ஸை கட்டுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இது எதுவும் நடக்காம டாக்ஸ் கட்டுவாங்களா? கட்ட மாட்டோம். அப்போ
வரி ஏறிக்கிட்டே இருக்குன்னா எங்கெங்கயோ ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், பொருளாதார சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பொருளாதார சம்பவங்கள் போன மாசமோ இல்ல போன வருஷமோ 1 நடந்ததுன்னா இன்னைக்கு 1.5 நடக்குது, இல்ல 2 நடக்குது. அதனாலதான் டாக்ஸ் மேல ஏறிடுது. 2 நடக்குது, 2.5 நடக்குது, 3 நடக்குது, 3 நடக்குது. அதனால டாக்ஸ் மேல ஏறிட்டே போயிட்டே இருக்கும். இதுல ஒண்ணு சொல்லலாம், இல்ல சார் ஏற்கனவே இந்த டாக்ஸ் கட்டாதவங்க எல்லாம் இப்ப கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லாதவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டுறாங்க சார் அப்படி. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சிருவோம். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருதா? 1 லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல வருது. அதை மட்டும் தான் சார் நீங்க பார்க்கணும், வேற எதையும் பார்க்காது. அதாவது மாசம் மாசம் ஜிஎஸ்டி எவ்வளவு டீசென்டான ஒரு அமௌண்ட் வருதா? ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கா? பிரச்சனை கிடையாது, கவலையே படாது. அப்கோர்ஸ் இப்போ 2,30,30,000 இருக்கும் ஒரு வருஷம், ஒரு மாசம். அதுக்கு அடுத்து பார்த்தா 2,20,000, 2,15,000 பிரச்சனை கிடையாது. 2,30,000 சடார்னு 1 லட்சம் கோடியாக வந்துருச்சுங்க. 2,35,000 கோடி இருந்து 1 லட்சம் கோடியாக குறைந்தால் அப்ப என்னடா அது, நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை, வரி வரலையே அப்படின்னு அந்த ரேஞ்சில் இருந்தோ இல்லை அதுக்கு மேல போய் கவலையே படாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண, நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது ரொம்ப ஓகே. நல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டியை மட்டும் நீங்க பாருங்க, மற்ற எதையும் நீங்க பார்க்காதீங்க. நாடு அடுத்த பல வருஷம் சுபிட்சமா இருக்கா இல்லையா அந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு கண்டுபிடிச்சலாம். போருமா? உங்களுக்கு ஜிஎஸ்டியை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அதை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. அது நம்மளோட டிஸ்கஷன்ல டிபேட்ல அந்த சப்ஜெக்ட் கிடையாது. நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னா, ஜிஎஸ்டி ஃபிகர் நல்லா இருக்கா, நாட்டுல ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாட்டுக்கு எந்த பிரச்சனை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த டேட்டா மட்டும் நீங்க கூகுள்ல செக் பண்ணிட்டு கடந்த ஒரு வருஷமாக இல்ல கடந்த சில மாதங்களாக மந்த் வைஸ் டேட்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதுக்கு அழகாக லட்டு மாதிரி எல்லாத்தையும் காமிங்க. அதை பார்க்கறதா போன மாசம் எவ்வளவு கலெக்ஷன்? 2,35,000 கோடி. இப்போ இந்த மாசம் 2,30,000 கோடி. பரவாயில்ல. மாசம் 2,45,000 கோடி. சூப்பர். சூப்பர்னா நமக்கு பர்சனலா பணம் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், கவலைப்படாது. அதான். ஸோ ஜிஎஸ்டின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியன் எக்கானமி எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், ஜிஎஸ்டி பத்தி குறைகள் நிறைகள் நிறைய இருக்கலாம், கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அதெல்லாம் கூட வேற விஷயம். என்னோட கான்செப்ட் இதுதான். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்குன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு இன்டர் கனெக்ட். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.